உண்டியலுக்கு கூட 100 ரூபா கொடுத்தா கூட 2 பேருமே உண்டியல் வச்சிருப்பாங்க. அந்த உண்டியல்ல போய் போட்டுருவாங்க. எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அவன் எதுவும் யோசிக்கிறானோ எனக்கு தெரியாது சார். நான் கல்யாணம் முடிச்சுதான் அவங்க வீட்டுக்கு வந்தேன். நான் தான் அவனோட மாமாவோட ஒய்ஃப். இப்ப கோயிலுக்கு போறேன்னா ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றக்காண்டி தான் கோயிலுக்கு போவான். ஆனா அந்த பிள்ளைங்க 2 எப்படி இருக்குன்னா, அந்த எப்படி ஒரு சின்ன பிள்ளைங்க எனக்கு வேணுமா அப்படி கூட கேட்க மாட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை மனசுக்குள்ள நினைக்கிறேன் தெரியல சார். ஆனா அது கேட்க மாட்டாங்க. மனசுக்குள்ள தோண ஆசை இருக்கும்ல, இது வேணும், என்ன வேணும் உங்களுக்கு? இப்படியா சார் சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் அந்த ட்ரெஸ் கூட நானும் ரொம்ப எடுத்து கொடுத்தேன் சார். உண்மையாவே மனசுக்குள்ள தோணும் தானே சில நேரம் இது வேணும்னு. ட்ரெஸ் அவ்வளவா என்கிட்ட இல்ல சார். 3 ட்ரெஸ் தான் சரி, அதே மாத்தி மாத்தி போட்டுருக்கேன் சார். சட்டை எடுத்துக்கணும்னு ஆசை. அப்புறம் பரவாயில்ல சொல்லுங்க. ஆனா வாங்க முடியா கூட போட்டுமியா, தப்பு இல்ல. ஆனா ஆசைப்பட்டிருப்பல, அதை சொன்னா தானே என்ன. ஷூலாம் போட்டதே இல்ல சார். போட வேண்டியதானே. ஆசைப்பட்டது இல்ல. அது ஏன் வேணுங்கிற மனசே இல்ல உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து எதுவும் கேட்டதில்ல சார். அதனால அது இப்ப பழகிடுச்சு சார். நான் இந்த வரைக்கும் அம்மாட்ட எதுவும் கேட்டதில்ல, கேட்டு வாங்கினது சார். ஆனா இப்படி ஒரு மனசு இருக்கிறது வரமா சாபமா? சாபம் சார். ஒரு கல்யாணம் அப்படிதான் சார் இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கை அப்படிதான் யோசிக்கிற மாதிரி. ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்க முடியலங்கிறது ஒரு வருத்தம் இருக்குல்ல, அதை விட பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? உள்ள எதுவுமே கேட்கவே மாட்டேங்குதே, அதுக்கு எதுவும் வேணும்னே தோணலைங்கிறது அதை விட பெரிய வருத்தம்.